புதுச்சேரி இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழாவில் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் பாத்திமா விழாவிற்கு தலைமை தாங்கி வரவேற்புரை வழங்கினார். இதனையடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிய மாணவிகளான கிருஷ்ணவேணி, மரினா மேரி, மாளவிகா, அபர்ணா, ஜனனி ஆகிய 5 மாணவிகள் 5 இடங்களை பிடித்த துறை மாணவிகளுக்கும், மீரா, மாதேவி ஆகிய 2 முதுநிலை துறை மாணவிகளையும் சேர்த்து மொத்தம் 7 மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க மனிதவளத்துறை இயக்குநர் சமீர் கவரூப் தங்கப்பதக்கம் வழங்கினார். இதனையடுத்து பட்டம் பெற்ற 484 மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் சமீர் கௌரவ விருந்தினர் தினமலர் பதிப்பு மற்றும் வெளியீட்டின் பொறுப்பாளர் வெங்கட்ராமன், கல்லூரியின் முதல்வர் ஃபாத்திமா ஆகியோர் பட்டமளித்து சிறப்பித்தனர். இதனையடுத்து இன்றைய மாணவிகளுக்கு கல்வியினால் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து சிறப்பு விருந்தினர் எடுத்துரைத்தனர். பெண்களின் மதிப்பை கல்விதான் நிர்ணயிக்கிறது என்றும், எனவே இந்த சூழ்நிலையில் கல்வியை கற்று வாழ்வியல் பயன்பெற வேண்டும். அதற்கு இதயா மகளிர் கல்லூரி உறுதுணையாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி என்பதை கௌரவ விருந்தினர் எடுத்துரைத்தார். இறுதியாக பன்ருட்டி பேராசிரியர் முனைவர் தியாகராஜன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் நெய்வேலி பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன், இமாகுலேட் சபை அருட் சகோதரிகள், அருட் தந்தையர்கள், பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இறுதியாக விருந்து உபசரிப்பு நடைபெற்றது.